ரசிகர்கள், குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் உண்மையிலே நல்ல ரசிகர்கள். வாழ்த்துக்கள். ஆதியில் பிறந்த மொழி, தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி, கம்பன் கவி வடித்த மொழி, எம் பாரதி கற்பித்த மொழி, என் உடல் வெந்து சாம்பல் ஆனாலும் சாம்பல் மீது பூத்து வீரமணம் கமழும் தாய் தமிழ் மொழியாம் அன்னை தமிழுக்கும் அந்த தமிழை வளர்த்த மதுரையின் கீழடி பகுதி மக்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே, தலைப்பு என்ன? மக்கள் மகிழ்ச்சியோட மனசு கவர்ந்தபடி இருக்கிறது பழைய பாட்டா புது பாட்டா தானே? என்னமோ தத்துவங்களையும் கருத்துக்களையும் அள்ளி கொடுத்தது பழைய பாட்டா புது பாட்டாங்கிற மாதிரி வந்து வாய் வெளிய தத்துவமா இருக்கிற பாட்டெல்லாம் எப்படி தேடினாங்க தெரியுமா? கூகுள்ல சர்ச் பண்ணி தேடினாங்க. வந்து உட்கார்ந்ததுல இருந்து பட்டனை அழுத்தி தேடுறதெல்லாம் இந்த காலத்து கருவிகளை பயன்படுத்தி, ஆனா சொல்றதெல்லாம் பழைய கால பாட்டா. இந்த பாட்டுல என்ன அழுகிறவர்களை ஒரே கண்டுபிடிச்சாங்க? சொல்றியா மாமா, சொல்றியா மாமா, என்ன மாதிரி சொல்லிருக்காங்க? சேல 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 கட்டுனா குரு குரு குருன்னு பாக்குறாங்க. அடுத்த லைன் பாருங்க. ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையா அலையும் ஆம்பளை புத்தி. ஆமாங்கறியா இல்லங்கறியா? இதானே. இதுல என்ன ஆபாசத்தை கண்டுபிடிச்சீங்கன்னு ஊ சொல்றியா ஊ சொல்றியான்னு வரீங்க. ஏங்க நீங்க என்னங்க பாட்டு எழுதாமல விட்டீங்க? மேலாடை நீந்தும் ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் நல்ல மகனே. நாங்க என்ன கேட்கிறோம்? நீ பிறந்தது காரணம் உனக்கு தெரியல, அப்ப நீ கம்மன்ல இருந்திருக்கணும். அப்புறம் பிள்ளைய பெத்து போட்டு ஏன் பிறந்தாய் மகனே. இதாங்க உங்க காலத்து பாட்டு. எங்க காலத்துல ஒரு ஆம்பளை பையன் பிறந்த உடனே எப்படி பாட்டு தெரியுமா? ஏழு சனி மார்களுக்கும் பொங்க வச்சு பொங்க வச்சு மாவளுக்கும் பூக்களுக்கும் ஏற்றினோம் ஏற்றினோம் ஆறு சொத்து தங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி ஏழுக்கெல்லாம் கூடு காட்டு தந்திரோ சின்ன மகராணியே மகளாக வந்தார் சிரிப்பால் சந்தோஷம் தந்தாய் அப்படின்னு வரவேற்றுட்டு இருக்கோம். எங்க பாரிசக்கா வந்து முத்தம் 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 முத்தத்தை எவ்வளவு கொச்சையா இந்த காலத்துல சொல்றாங்கன்னு சொன்னாங்களே. நடுவர்களே, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமம் அல்ல அப்படின்னு சொல்லி கவிஞர் நான் முத்துக்குமார் அவர்கள் சொன்னார். அப்படின்னா அது இந்த கால பாடல்கள் இல்லையா? எதை வச்சு சும்மா அந்த காலம் உங்க காலத்துல நீங்க எப்படி காதலுக்கு எப்படி இலக்கணம் கொடுத்தீங்க? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் நினைத்து வாழ மறந்து வாழ. எப்படி நம்ம 10 பேரை பார்ப்பாங்களா, 9 பேருக்கு மிஸ்டர் கொடுப்பாங்களா, 8 பேரை என்னென்ன சொன்னாங்க. இவங்க காலத்துல அப்ளிகேஷன் போடும் போதே 2ஆ போடுறாங்க. ஒண்ணு நினைக்கிறதுக்கா அந்தமா மறக்கிறதுக்கு இன்னொன்னா. இது ஆனா எங்க காலத்துல எப்படி இருக்காங்க தெரியுமா? சிந்தனையில் வந்து வந்து போறா
மகிழ்ச்சியை எடுத்துக்குவாங்க, வரிகள் மூலமா வாழ்க்கையை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு கருத்தை மட்டும் இந்த இடத்துல பதிவு செய்றேன். எப்படி ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்கிறதுக்கு இன்றைய கால இளைஞர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி குரல் கொடுத்தீங்களோ, அதே மாதிரி வருங்கால தலைமுறையை சார்ந்த நீங்க எல்லாரும் விவசாயத்தை மீட்டெடுக்கணும். விவசாயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக குரல் கொடுக்கணும். எத்தனை தலைமுறை ஆனாலும் விவசாயத்தை காப்பது எங்கள் தமிழ்மண் என்ற பெருமையை இந்த மதுரை மண்ணின் இளைஞர்கள் பெற்றுத் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய பாடல்களை இன்று பட்டிமன்றத்துடைய நிறைவு பேச்சாளராக பேசியிருக்கக்கூடிய